So good afternoon students. Today we will see the current affairs analysis dated from 27th and 28th Jan 2021. First news, so IMF வந்து World Economic Outlook report release பண்ணிருக்காங்க. So the report is important. UPSC முன்னாடி கேட்டிருக்காங்க who will release this report அப்படின்றத கேட்டிருக்காங்க. So very important. ஸோ அவங்க இந்தியாவோட ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா we will go more than 11%. நம்மளோட growth இருக்கும் 2021-22ல் அந்த ஏப்ரலுக்கு பிறகு, இப்போ இல்லை ஏப்ரலுக்கு பிறகு நம்மளோட growth will go to 11%. அதுக்கான காரணம் நம்மளோட FDI பாலிசி, அப்புறம் நம்மளோட டிஜிட்டலைசேஷன். ஸோ இதெல்லாம் சொல்லப்படுது. அப்புறம் COVID-19 கண்ட்ரோல் பண்ண விதம் மற்ற கண்ட்ரிஸை விட we went ahead அப்படின்றது தான். ஸோ அது கவர்மெண்ட்டோட பாலிசின்றதை விட பீப்புளோட இம்யூனிட்டி பவர் வெரி ஹியூஜ். பிரிட்டன் கண்ட்ரிஸை ஓல்டு பாப்புலேஷன் இஸ் வெரி லெஸ், அது ஒரு ரீசன். பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் ஓல்டு பாப்புலேஷன் அதிகம், அதனால தான் டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே அதனால் பாதிப்படைஞ்சாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2021 நம்மளோட லைக் ஜிடிபி க்ரோத் வந்து மைனஸில் போயிடுச்சு. தட் இஸ் 10.3% கான்ட்ராக்ஷனில் போயிடுச்சு. 2021-22ல் we will go up 11.5 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது ஏர்லியர் ப்ரெடிக்ஷனை விட 2.7. அக்டோபர் டைம் பீரியடில் அவங்களோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா we will go up to 10 இல்லை 9 something தான் சொன்னாங்க. இப்போ 11.5 சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் நோட் இட். ஃபினான்ஷியல் இயர் 22-23ல் அவர் க்ரோத் வில் கோ பை 6.8% அப்படின்றதே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட கவர்மெண்ட் ப்ரொஜெக்ஷனை விட அது ரொம்ப அதிகம். கவர்மெண்ட்டோட ப்ரொஜெக்ஷன் வந்து 7.7, ஆர்பிஐயோட எஸ்டிமேட் இஸ் 7.5. ஸோ த ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரிப்போர்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ரிப்போர்ட்? கவர்மெண்ட் மெஷர்ஸ் டு டீல் வித் தி பேண்டமிக். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஐஎம்எஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட மெஷர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருந்துச்சு, பீப்புள் வந்து அந்த அளவு ஸ்ட்ரகிள் ஆகலை. ஸோ 80% பீப்புள் இல்லைனா 70% மோர் தேன் பீப்புள் நெவர் ஸ்ட்ரகிள்டு பிகாஸ் கரீப் கல்யாண் யோஜனா அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணி லைக் ஃபுட் பேக்கேஜஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தோம். அப்புறம் ஆர்பிஐ என்ன பண்ணுச்சு அப்படின்னா லோன் லைக் ஹாலிடேயில் மொரட்டோரியம் அனௌன்ஸ் பண்ண மொரட்டோரியம். ஸோ அதன் மூலமாக அவங்க பெனிஃபிட் ஆனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தென் ஆத்ம நிர்பார் அபியான் மூலமாக லைக் நிறைய ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபண்டிங், தட் இஸ் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு லோன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாமே க்ரோத்துக்கான மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஒரு 10% தான் இதில் பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்க, அதுவும் உண்மையான விஷயம். தென் குளோபல் ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்திங்கன்னா குளோபல் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் 5.5 வரைக்கும் வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி மைனஸில் இருக்குது எல்லா கண்ட்ரீஸுமே இன்றைக்கி. ஸோ கண்டிப்பாக அது பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்றது ப்ரெடிக்ஷன்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் வில் க்ரோ. இப்போ COVID-19 ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓவர். தென் குளோபல் ட்ரேட் வால்யூம்ஸ், ஸோ இட் வில் கோ பை 8%. அதில் ஆயில் ப்ரைஸ் வந்து 2021 இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கண்ட்ரியில் ஆல்ரெடி அதிகமாக தான் இருக்குது. ஸோ இட்ஸ் கோயிங் வெரி ஹை. ஆனால் மற்ற கண்ட்ரீஸில் எல்லாம் கம்மியாக இருக்குது, அது அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் ஆயில் கமாடிட்டியோட ப்ரொடக்ஷன் அப்புறம் அதோட காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. சைனா இஸ் டூயிங் குட், 8.1 போவாங்க. அப்புறம் ஸ்பெயின் 5.9. இப்போ ரீஜனல் கண்ட்ரிஸ் நம்ம கண்ட்ரியை கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் இன்இக்வாலிட்டி நான் உங்களுக்கு ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருந்தேன். ஸோ எனிபடி கேன் நேம் தட் ரிப்போர்ட். எந்த ஆர்கனைசேஷன் இப்போ ரீசெண்டாக இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பீப்புள் ஆர் ஃபாலோவிங் கரண்ட் அஃபேர்ஸ். எந்த ரிப்போர்ட்டுன்னு சொல்ல முடியுமா? UNEP, DP. ஸோ ஆக்ஸ்ஃபார்ம் இன்டர்நேஷ்னல் அப்படின்றது பிரிட்டனோட நிறுவனம். ஸோ 2 days பேக் தான் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களோட ரிப்போர்ட்டும் இன்இக்வாலிட்டி அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி இதில் ஐஎம்எஃபோட ரிப்போர்ட்டில் இன்இக்வாலிட்டி இன்க்ரீஸ் அப்படின்னா ஒரு 10% பீப்புள் ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட். ஒரு செக்டார் பீப்புள் தான் க்ரோத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மற்றவங்க எல்லாம் தே ஆர் பிகமிங் வெரி புவர் அப்படின்றது. ஐஎம்எஃப்பை பொறுத்த வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் டைம் பீரியடில் எக்கனாமிக் டிவஸ்டேஷன் நடந்துச்சு. அதில் வேர்ல்டு பேங்கும் ஐஎம்எஃப்பும் ஒரே கான்ஃபரன்ஸில் உருவானது. அந்த கான்ஃபரன்ஸ் நேம் பிரிட்டன் வித் பின்ஸ். ஸோ பிரிட்டன் விட் கான்ஃபரன்ஸ், அதான் பிரிட்டன் விட் பின்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஐஎம்எஃப் அண்ட் வேர்ல்டு பேங்க். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்களோட மெயின் பர்பஸ் வந்து குளோபல் எக்கானமியை வாட்சிங் பண்ணுவாங்க, மானிட்டரிங், அண்ட் தென் தே வில் சப்போர்ட் வென் யுவர் கவர்மெண்ட் வில் கோ பேங்க்ரப்ட் போகும்போது ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபண்டிங் பண்ணுவாங்க. அப்புறம் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க, ஹவு டு கம் அவுட் ஃப்ரம் தி பேங்க்ரப்சி.
that's all. Then other reports of IMF on the global financial stability report, இதுவும் ரிலீஸ் பண்ண very important report. The next investment trends monitor report, it was released by UN கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எஃப்டிஐ வந்து வேர்ல்டு அளவில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற ப்ரொஜெக்ஷன் பண்ணு. இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டு அளவில் எப்படி இருக்குன்றது தான் இந்த ரிப்போர்ட்டோட மெயின். ஸோ பேண்டமிக் சுச்சுவேஷனால் எஃப்டிஐ இஸ் வெரி லெஸ் இந்தியா இல்லை, மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் டெவலப்டு கண்ட்ரீஸ் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். அதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஆர் வெரி ஹை, டாப் கிடையாது, பட் கம்பேரிங் டு ப்ரீவியஸ் இயர்ஸ் வி ஆர் வெரி ஹை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ சைனா இஸ் ரீடைன் தேர் பொசிஷன்ஸ், அவங்களும் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட். சைனாவோட இன்ஃப்ளோ மட்டுமே $163, நம்மளோட இன்ஃப்ளோ ஒன்லி 57 பில்லியன். அது கம்மி கிடையாது, பாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுவோம் இட்ஸ் வெரி ஹை. ஸோ அதுவும் சொல்ல அட்வான்ஸ் எக்கானமிஸோட லைக் எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகிருக்கு. அது 96% ட்ராப் ஃபார் ரஷ்யா, ஜெர்மனி 61%, பிரேசில் 50%, US 49, இதெல்லாம் ட்ராப், அவங்களோட இன்க்ரீஸ் இல்லை. அவங்களோட 100% அவங்களோட ட்ராப் இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதில் ஏஷியா போன்ற கண்ட்ரீஸ் அந்த இந்தியா போன்ற கண்ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் 476 பில்லியன், சைனாவும் ஏஷியாவில் தான் இருக்குது, இந்தியா இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஏஷியா. ரெண்டு பேரும் சேர்ந்து 200 பில்லியன் தாண்டுறாங்க. மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் சேரும்போது 476 பில்லியன் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இனி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான காரணம் நம்ம கையாண்ட விதங்கள். அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக ஆத்ம நிர்பார் அபியானில் வி இன்ட்ரடியூஸ் லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ், தட் இஸ் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம். அப்புறம் எஃப்டிஏல நிறைய இடங்களில் ஆட்டோமேட்டிக்கில் 100% அலோவ் பண்ண, கோல் செக்டார், மேனுஃபேக்சரிங், கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங், இதில் எல்லாமே அலோவ் பண்ணியிருக்கு. ஸோ இட் வில் இம்ப்ரூவ் த இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ப்ரொடக்ஷன் லிங்க்டு சப்சிடி ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா என்னது? ப்ரொடக்ஷன் லிங்க்டு சப்சிடி. ஸோ அவங்க ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வி வில் ப்ரொவைட் சப்சிடி. கவர்மெண்ட் சைடில் இருந்து டேக்ஸ் இன்சென்டிவ் இல்லை, வி வில் ப்ரொவைட் சப்சிடி. அவங்களுக்கு எவ்வளோ க்ரோத் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ, ஜிடிபி அவங்க ஏர்ன் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன், ஏர்னிங்கில் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வி வில் ப்ரொவைட் சப்சிடி ஃபார் தோஸ் பீப்புள். ஸோ அது இம்பார்ட்டன்ட். தென் ஆட்டோமேட்டிக் ரூட்டில் நான் உங்களுக்கு சொன்னேன், கோல் மைனிங் வந்து இப்போ 100% அலோவ் பண்ணிட்டாங்க. தென் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் 100% permitted. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்கோம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன் போர்ட்டல். ஸோ இங்கே என்னென்ன கேட்டகரியில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பண்ணலாம் அப்படின்றது அங்கே இருக்கும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தே கேன் இன்வெஸ்ட். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது? 100% கிடையாது. ஸோ யூ ஆர் அக்வயரிங் த ஸ்டேக் ஆஃப் அ கம்பெனி. இப்போ ஜியோவோட ஸ்டேக்கை 10% ஸ்டேக்கை ஃபேஸ்புக் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இதெல்லாமே equity ஸ்டேக். அப்புறம் ரீஇன்வெஸ்டட் கேபிட்டல், தென் அதர் ஏர்னிங்ஸ் ஆர் தேர். ரீஇன்வெஸ்டட் கேபிட்டல்னா நீங்கள் இங்கே சம்பாதிக்கக்கூடிய, இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய ப்ராஃபிட்டை யூ ஆர் இன்வெஸ்டிங் அகெயின் இன் இந்தியா, தட் இஸ் ஆல்சோ எஃப்டிஐ. அண்ட் தென் டெபெஞ்சர்ஸ், தட் இஸ் கன்வெர்ட்டபிள் டெபெஞ்சர், நான் கன்வெர்ட்டபிள் டெபெஞ்சர்ஸ், கன்வெர்ட்டபிள் டெபெஞ்சர்ஸ். கன்வெர்ட்டபிள் டெபெஞ்சர்ஸ் அப்படின்றப்போ ஈக்விட்டி கேப்சர் பண்ணுறது பாண்ட் மார்க்கெட்டில். ஸோ அதுவும் எஃப்டிஐ கேட்டகரியில் தான் வரும், சரியா? ஸோ டைப்ஸ் ஆஃப் எஃப்டிஐ: ஹரிசாண்டல், வெர்டிக்கல் ஆர் காங்க்ளமரேட். தென் யூ பீப்புள் நோ தட் இஸ் பிளாட்ஃபார்ம் எஃப்டிஐ. ஹரிசாண்டலை பொறுத்த வரைக்கும் பேரலாக பண்ணுறது. இப்போ ஹுண்டாய் நிறுவனம் ஜப்பானில் தே ஹேவிங் த பேரண்ட் கம்பெனி அப்படின்னா, இல்லைனா டொயோட்டா கம்பெனிஸ் ஜப்பானில் அவங்களுக்கு பேரண்ட் கம்பெனி இருக்குன்னா அதே மாதிரி இங்கே ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஈக்குவலன் டு தட் இஸ் ஹரிசாண்டல் எஃப்டிஐ. வெர்டிக்கல் அப்படின்றது அதோட பார்ட்ஸை தயாரிப்பாங்க இந்தியாவுக்குள்ளாடி. ஸோ லைக் டொயோட்டாவோட லைக் இன்ஜின் பார்ட்ஸ் இங்கே தயாரிக்கப்படுது அப்படின்னா இட் இஸ் வெர்டிக்கல். பிளாட்ஃபார்ம் எப்படின்னா இந்தியாவுக்கு அது தேவையில்லை. ஸோ இந்தியாவோட லேபர் சீப்பாக இருக்கிறதுனால இப்போ ஃபெராரி கார் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் அது அவ்வளோ வேல்யூ இருக்காது. ஸோ தே ஆர் எக்ஸ்போர்ட்டிங் டு அதர் கண்ட்ரிஸ். ஸோ தட் இஸ் பிளாட்ஃபார்ம் எஃப்டிஐ. காங்க்ளமரேட் அப்படின்னா லைக் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஒன் where a company or individual makes foreign investment business unrelated to existing business category. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ டொயோட்டா கம்பெனி கார் மேனுஃபேக்சரிங் அங்கே பண்ணுறாங்க, இந்தியாவில் அவங்க பல்ப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் நாட் ஹரிசாண்டல், தட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் வெர்டிக்கல். அது காங்க்ளமரேட்னு பேர். ஸோ நோ நீட் டு கோ, வேணான்னா விட்டுருக்கோம். ஈக்விட்டி கேபிட்டல் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஸ்டேக் லைக் வாங்குறது. ரீஇன்வெஸ்டட் ஏர்னிங் அப்படின்றது, ஸோ everything explained. So automatic route na 100% they can come automatic அப்படினா without permission they can enter and the 60 days குள்ளாடி RBI கிட்ட இன்ஃபார்ம் பண்ணனும். 30 plus 6 30 plus 30 days
அண்ட் கவர்மெண்ட் ரூட் எடுத்திங்கன்னா அப்ரூவல் இல்லாமல் உள்ளே நீங்கள் என்ட்ரே பண்ண முடியாது. UNCTAD பொறுத்த வரைக்கும் யுனைடெட் நேஷனோட கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், வேர்ல்டு லெவலில் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்றதுக்கு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை வேறையும் ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் இதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட், அப்புறம் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ். இந்த ஃபஸ்ட் 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட், மற்றதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. தென் பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5. ஸோ ஹேர் நம்ம ஹியூமனோட ஹேரை விட 100 மடங்கு லைக் லெஸ்ஸராக இருக்கும். ஸோ 2.5 மைக்ரோமீட்டர்ஸ் தான் அதோட லைக் சைஸு. இட் கான்ட் பி விசிபிள் இருக்கும், ஆனால் உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது உங்கள் உடம்புக்கு லைக் ரெஸ்பிரேட்டரி போயிடுச்சு அப்படின்னா இட் வில் அஃபெக்ட். அதில் குழந்தைங்கள ரொம்ப பாதிக்குது, அனீமியாவுக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இருக்குது அப்படின்ற சொல்லுங்க. அது என்ன அப்படின்னா ஆக்சிஜன் லெவலை உங்களோட பிளட் ஃப்ளோவை வந்து ஸ்டாப் பண்ணுது, இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ பிளட் ஃப்ளோ ஹீமோக்ளோபின் லெவல் ப்ரொடியூஸ் ஆகிறத தடுக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக வாட் வில் ஹேப்பன், உங்களோட ஆக்சிஜன் உங்கள் பாடிக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளட்ஸ் அதோட சர்க்குலேஷன் ஸ்டாப் ஆகுது, அதோட எஃபிஷியன்சி ஸ்டாப்ட் ஆகுது. அதனால் குழந்தைங்க அனீமியாவுக்கு போகிறாங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ பொல்யூஷன் இஸ் ஆல்சோ ரீசன். பொல்யூஷன்ஸ் எங்கேருந்து வருதுன்னு தெரியும், வெஹிக்கிள்ஸில் இருந்து, பர்னிங் ஃபியூவல், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. யங் சில்ட்ரன் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. வல்னரபிலிட்டி, அனீமியா, பாவர்ட்டி, அப்புறம் மெட்டர்னல் அனீமியா ப்ராப்ளமும் இருக்குது. அப்புறம் ஹையர் 2.5 எக்ஸ்போசர் டிக்ரீசஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் இன் சில்ட்ரன். அது சொன்னேன் நான் உங்களுக்கு. அப்போ பிளட் ஹீமோக்ளோபின் லெவல் அதிகம் டிப்ரிஷியேட் ஆகும்போது ஆக்சிஜன் வந்து உங்கள் பாடிக்குள்ளே போகிறது, டிரான்ஸ்போர்ட் ஸ்டாப் ஆகும். தட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் நீங்கள் யூ கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். அனீமியா அதனால் மட்டும் இல்லை, நீங்கள் எடுக்கக்கூடிய உணவில் டிஃபிஷியன்சி இருந்தனாலும் வரும். B12, விட்டமின் A டிஃபிஷியன்சி, க்ரோனிக் இன்ஃப்ளமேஷன்ஸ், இந்த பேரசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ், டிசார்டர்ஸ்னால் ஜெனட்டிக், உங்கள் ஜீனில் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. சரியா? கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், அனீமியா முக்த் பாரத். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது, ICDS எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. யூ பீப்புள் நோ தட், ஸோ நோ நீட் டு எக்ஸ்பிளைன். தென் 4th நியூஸ் வந்து க்ரீன் டேக்ஸ். இப்போது 8 இயர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஒரு certain percentage டேக்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 15 இயர்ஸ் வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், இப்போ ஓன் போர்டு வச்சுருக்கீங்க, ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க அப்படின்னா 15 இயர்ஸுக்கு அப்புறம் யூ ஹவ் டு கோ ஃபார் ரினியூவல். ஸோ அந்த 15 இயர்ஸுக்கு போகும்போது தான் இந்த டேக்ஸ் போடலாம் அப்படின்றத டிசைட் பண்ணியிருக்காங்க. 8 இயர்ஸுக்கு மேலே ஒரு வெஹிக்கிள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 10%லேருந்து 25%. இது ரொம்ப பொல்யூட்டட் சிட்டி லைக் டெல்லி, சென்னை இந்த மாதிரியான அர்பன் சிட்டிஸில் இருந்துச்சு அப்படின்னா அதோட டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். அது என்ன சொல்லுது அப்படின்னா யூ ஹாவ் டு செல் இட் இமீடியட்லி, இல்லைனா அதுக்கான ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருக்கணும். ஸோ அதர்வைஸ் யூ ஹாவ் டு பே. நீங்கள் 8 இயர்ஸுக்கு மேலே வச்சுருந்தீங்கனாலே யூ ஹாவ் டு பே த டேக்ஸ். சரியா? அப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஹைப்ரிட் வெரைட்டி, CNG. ஹைப்ரிட்னா தெரியும்ல, ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவலும் அதில் பயன்படுத்த முடியும். ஸோ பெட்ரோலும் பயன்படுத்துகிறீங்க, எலக்ட்ரிக்காகவும் இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் ஹைப்ரிட். CNG, எத்தனால், LPG இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸுக்கு டேக்ஸ் கிடையாது. டிஃபரன்ஷியல் டேக்ஸிங் 15 இயர்ஸ். நான் உங்களுக்கு சொன்ன ரொம்ப ஹை பொல்யூட்டட் ஏரியா அப்படின்னா 50% வரைக்கும் டேக்ஸ் போடுறது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நடைமுறைக்கு வரல. ஸோ பாசிபிளி அது காம்பேக்ட் ஹெல்த் ஹசார்ட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணும் இந்த டேக்ஸ் போடுறதுனால. நைட்ரஸ் ஆக்சைடாக இருக்கட்டும், கார்பன் மோனாக்சைடாக இருக்கட்டும், ஃபோட்டோ கெமிக்கல் ஆக்சிடென்ட்ஸாக இருக்கட்டும், லெட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் உங்களுக்கு கேன்சரோஜெனிக் ஏஜென்ட்ஸ், கேன்சர் ப்ரோன் லைக் கெமிக்கல்ஸ். ஸோ அது ஸ்டாப் பண்ணப்பட்டால் ஸோ இட் வில் ரெடியூஸ். அப்புறம் கிளைமேட் சேஞ்சுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தடுக்கப்படும். தென் பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபிள் அப்படின்றது ஒரு பிரின்சிபிள் வேர்ல்டு லெவலில் இருக்குது. யார் அதிகமாக பொல்யூட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பே பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட். ஸோ தே ஹாவ் டு பே. 1992 ரியோ டி ஜெனீரோ டிக்ளரேஷனில் வந்து அப்புறம் அதன் அடிப்படையில் தான் கார்பன் ப்ரைசிங் அப்படின்ற வேர்டு நமக்கு இங்கே வந்திருக்கு. பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபிள். கார்பன் ப்ரைசிங்னானது கார்பன் எவ்வளோ வெளியிடுறீங்களோ அதுக்கு யூ ஹாவ் டு பே. தட்ஸ் ஆல். ஸோ திஸ் மணி கேன் பி யூஸ்ட் ஃபார் லைக் டேமேஜஸ். நீங்கள் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடில் எந்த அளவு கிளைமேட் சேஞ்சினால் டேமேஜஸ் வருதோ அந்த டேமேஜை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த பணத்தை பயன்படுத்த முடியும். தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ் கார்பன் ப்ரைசிங். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்தியாவில் என்னென்ன இனிஷியேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிரேடர் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான், நேஷ்னல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி மிஷன் பிளான். ஸோ அப்புறம் ஃபாஸ்ட் ஃபேம் அப்படின்றது அது ஹைப்ரிட் வெரைட்டிக்கு வெஹிக்கிள்ஸை மாற்றுறதுக்கான ஸ்கீம்ஸ், ஃபாஸ்ட் அடாப்ஷன் ஃபார் ஹைப்ரிட். ஸோ தென் 5th நியூஸ் வந்து 50 இயர்ஸ் ஆஃப் இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன். அது இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 72nd ரிப்பப்ளிக் டே பிஃபோர் எஸ்டர்டே
பெங்களாதேஷோட இராணுவத்தினர் நம்ம அணிவகுப்பில் கலந்துக்கிட்டாங்க. இந்தியாவோட ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷனில் இந்த இராணுவ அணிவகுப்புகள் இருக்கும் இல்லையா, அந்த அதில் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு ஏன் அந்த ஹானர் கொடுத்தா அப்படின்னா 15th இயர் ஆஃப் செலிப்ரேஷன் ஆஃப்டர் திஸ் 1971 வார். ஸோ 1971 வார் எதனால் வந்துச்சுன்றது தெரியும். பெங்காலி முஸ்லீமுக்கும் உருது முஸ்லீம்ஸுக்கு இருந்த ப்ராப்ளம். ஈஸ்ட் பாகிஸ்தான்ன்றது பாகிஸ்தான் கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஹிந்து பீப்புள் ஆர் தேர், பெங்காலி முஸ்லீம்ஸ் ஆர் தேர், தே ஆர் ஃபோர்ஸ் டு அக்செப்ட் உருது. ஸோ அதனால் அங்கே புரட்சி பண்ண ஆரம்பித்தா. ஸோ வி சப்போர்ட்டட். முக்தி பாணி அப்படின்ற அமைப்பும் இந்தியன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் பெங்களாதேஷை வந்து பாகிஸ்தான்கிட்டேருந்து லிபரேட் பண்ணி கொடுத்தோம். 16th டிசம்பர் ஒரு 13 days வார். யா, ஸோ எவ்ரி 16th டிசம்பர் வி ஆர் செலிப்ரேட்டிங் திஸ் டே. அதில் 13 days இந்த வார் நடந்துச்சு. அதில் 1971 93,000 சோல்ஜர்ஸ் சரண்டர்ட் வித் ஜெனரல். அப்புறம் அதன் மூலமாக நம்ம சிம்லா அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணோம், உங்களுக்கு தெரியும். ஸோ எல்ஓசியை வந்து அமைதி முறை மேலே பேச்சு நடத்துறதுக்கும் அக்செப்ட் பண்ணப்பட்டது. தென் இந்தியா பெங்களாதேஷ் ரிலேஷன்ஸ் டிஃபென்ஸில் நம்ம என்னென்ன கோஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்றது இங்கே போட்டிருக்கு. ஸோ எக்ஸசைஸ் சம்ருதி, தென் எக்ஸசைஸ் மிலான், இதெல்லாமே ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். அப்புறம் நேவல் எக்ஸசைஸ். அப்புறம் பார்டர் மேனேஜ்மெண்ட்டில் நமக்கு 4096.7 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்டர் ஷேர் பண்ணுறோம். அதில் நம்ம அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம். லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் ஃபார் ஷேரிங், உங்களுக்கு தெரியும், என்க்ளேவ்ஸ் அண்ட் கான்க்ளேவ்ஸ், எக்ஸ்க்ளேவ்ஸ் அண்ட் என்க்ளேவ்ஸ். 2015 அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டு அவங்களோட டெரிட்டரிக்குள்ளே நம்ம பகுதிகள் இருந்ததெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்தோம். அவங்களோட பகுதிகள் நம்மளோட டெரிட்டரிக்குள்ளே இருந்துச்சு, அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்புறம் நமக்கும் அவங்களுக்கும் 54 காமன் ரிவர்ஸ் இருக்குது. அதில் கங்காவுக்கு வி ஹேவிங் எ ட்ரீட்டி, ஃபராக்கா பேரேஜ் இஷ்யூ வந்ததுனால. ஸோ தென் ஜாயிண்ட் ரிவர் கமிஷன் அமைச்சிருக்கோம். இந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாம் டீஸ்டா ரிவருக்கு ஸ்டில் டிஸ்பியூட்ஸ் ஆர் தேர். ஸோ வி ஆர் ரெக்டிஃபையிங் இட். எக்கனாமிக் ரிலேஷனில் நம்ம டியூட்டி ஃப்ரீ அண்ட் கோட்டா ஃப்ரீ ஆக்சஸ் கொடுத்துருக்கோம் சாப்டா அப்படின்ற அக்ரிமெண்ட் மூலமாக. ஸோ அப்புறம் என்னென்ன ட்ரேடு, இது உங்களுக்கு இப்போ யூபிஎஸ்சி கொஸ்டின் ரீசெண்டாக ஸ்ரீலங்கா வச்சு கேட்டிருந்தாங்க உங்களோட ட்ரேட் ரிலேட்டடாக. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நம்ம கவர் பண்ணியிருப்போம், நீங்கள் விட்டுருப்பீங்க, இதெல்லாம் தேவை அப்படின்னு விட்டுருப்பீங்க. அதில் யூபிஎஸ்சி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரீஜனல் கண்ட்ரிஸ் கூட கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். யூஎஸ் கூட இம்பார்ட்டன்ட், ரஷ்யா கூட, யூரோப்பியன் யூனியன்ஸ் கூட இம்பார்ட்டன்ட். மற்றபடி நீங்கள் எல்லா கண்ட்ரி கூட எவ்வளோ எக்கனாமிக் ட்ரேட் வச்சுருக்கோன்ற படிக்க வேணும். தென் ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம் பவர் செக்டரில். இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் வி கவர்ட் எவ்ரி திங். ஸோ the digital service tax, so USTR, that is United States Trade Representatives. ஸோ அது வந்து யூஎஸோட ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். ஐபிஆரை வயலேட் பண்ணுறவங்களை கண்காணிக்கிறது. அவங்க கண்ட்ரி கூட நடக்கக்கூடிய ட்ரேடில் அதிகமான டேரிஃபை ஒரு கண்ட்ரி போடுது அப்படின்னா அதையும் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. தட் இஸ் அ செக்ஷன் அண்டர் திஸ் யூஎஸ்டிஆர், தட் இஸ் 301. அதில் நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஏன் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்கன்னா, வி ஆர் நாட் ஃபாலோவிங் தி ஐபிஆர் பாலிசி ஆஃப் WIPOவோடது, இல்லைனா WTOவோட ஐபிஆர் பாலிசியை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல. எக்ஸம்ஷன்ஸ் வாங்குகிறோம். எக்ஸம்ஷன்ஸ் இன் த சென்ஸ் ஜெனரிக் மெடிசின்ஸ் தயாரிக்கிறதுல. அதனால் ஐபிஆரை வயலேட் பண்ணும்போது தே வில் புட் அஸ் அண்டர் தி வாட்ச் லிஸ்ட். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ டிஜிட்டல் டேக்ஸ் செக்ஷன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். முதல் கண்ட்ரி டு இன்ட்ரடியூஸ் திஸ் டேக்ஸ் 2% டேக்ஸ். முன்னாடி லேவி ஈக்குவலைசேஷன் லேவி டேக்ஸ்னு ஒன்று போட்டோம். ஈக்குவலைசேஷன் லேவி டேக்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது. இப்போ கூகுளில் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது, வெளிநாட்டு நிறுவனங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் அது யாருக்கிட்ட நம்ம ஹேர் பண்ணோன்னா, யூடியூப் கிட்ட, ஃபேஸ்புக் கிட்ட, கூகுள் கிட்ட. ஏன்னா அவங்க தான் அலோவ் பண்ணுறாங்க, பிளாட்ஃபார்ம் கொடுக்குறேன், தே ஆர் ஏர்னிங் இன்கம் ஃப்ரம் தேட். அதுக்கு தான் ஈக்குவலைசேஷன் லேவி அலௌன்ஸ் பண்ணுது. இப்போ 2020 பட்ஜெட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிஜிட்டல் டாக்ஸேஷன் அலோவ் பண்ணாங்க. யாரெல்லாம் வெளிநாடுகளில் இருந்து, இப்போ OTT பிளாட்ஃபார்ம் இஸ் கம்மிங் இன் சார், அமேசான் ப்ரைம், அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ், இவங்கெல்லாம் இந்தியாவில் வந்து தே ஆர் செல்லிங் த மூவிஸ். அப்புறம் அதிலேருந்து ஏர்ன் பண்ணுறாங்க. தே ஆர் நாட் ஹேவிங் எனி பேஸ் ஹியர். அவங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே எந்த ஒரு நிறுவனமோ பேஸோ கிடையாது. தே ஆர் நாட் பேயிங் எனி டேக்ஸ். இப்போ அமேசான் நிறுவனம் ரீட்டைல் பிஸ்னஸில் தே ஆர் டூயிங். ஸோ அவங்க இங்கே பேஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா தே வில் பே டேக்ஸ். அது வந்து இந்த கேட்டகரியில் வராது. ஆனால் அமேசான் ப்ரைம் ஹெட் குவார்ட்டர்ஸ் அவுட் சைட், நெட்ஃப்ளிக்ஸ் இங்கே இருக்காது. ஸோ தே வில் ஆன்லைனில் தே வில் செல் தேர் மூவிஸ் அண்ட் தே வில் கெட் ப்ராஃபிட் ஃப்ரம் இந்தியன் அக்கௌண்ட். ஸோ ஒவ்வொரு இந்தியன்ஸும் பே பண்ணுறாங்க. ஸோ அது இந்தியன்ஸ் பே பண்ணும்போது டேக்ஸ் பண்ணுவாங்க.
இப்போ யூ ஆர் பேயிங் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன், தென் யூ வில் பி டேக்ஸ்ட் வித் 2%. இது அவங்க பே பண்ணுறதில்ல, நம்ம இந்தியன்ஸ் பே பண்ணும்போதே பிடிச்சிருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஸோ அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் குறைவாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து கண்டம் பண்ணுறாங்க. மெயின்லி யூஎஸ், எல்லா கண்ட்ரிக்கும் நம்ம இது போட்டிருக்கோம். யூஎஸ் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, யூஎஸ்லேருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, டிஜிட்டலைசேஷன் மூலமாக பொருட்களை விற்கிறவங்க அதிகம் இந்தியாவில். இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் தே ஆர் த டாப். தட்ஸ் த ரீசன் தே ஆர் அகெயின்ஸ்ட் திஸ். அதான் இங்கே நியூஸ் போட்டிருக்கு. ஏன் அது எகெயின்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட லைக் ப்ராஃபிட் அது குறைக்குது அப்படின்றது. ரேஷ்னலே பிகன் லா அப்படின்னா ப்ரோலாங்டு இன்டர்நேஷ்னல் லா. நம்ம ஓஇசிடியை பற்றி படிச்சிருக்கோம் எக்கனாமிக்ஸில், வி வில் ஸ்டடி லேட்டர். லைக் ஓஇசிடியை பொறுத்த வரைக்கும் ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கார்பரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அதில் எஃப்ஏடிஎஃபோட மெயின் அஜெண்டா என்னது, இல்லைனா பிளாக் மணி, இல்லைனா கரப்ஷன், டெரரிஸ்ட் ஃபண்டிங் அதிகமாக ஹெல்ப் ஆகுது அப்படின்றது ஓஇசிடி. அதுக்கு பேஸ் எரோஷன் அண்ட் ப்ராஃபிட் ஷிஃப்டிங் அப்படின்ற ஒரு 11 பாயிண்ட் ஓஇசிடியோட பாயிண்ட்ஸ் போட்டிருந்தாங்கல்லம்மா. 6th ஒன் இஸ் பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங். அந்த பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங் அப்படின்னா டேக்ஸ் வந்து எவேஷன் பண்ணப்படுது, எரோட் பண்ணப்படுது. அதான் இந்தியாவோட பேஸ், தட் இஸ் டேக்ஸ். இஃப் தே ஆர் பெனிஃபிட்டிங் ஃப்ரம் இந்தியா பட் தே ஆர் நாட் பேயிங் த டேக்ஸ், தென் இட் இஸ் கால்ட் அஸ் எரோஷன் ஆகுது, எவேடிங் பண்ணுறது. அதான் பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங். நம்ம படிச்சிருக்கோம் எக்கனாமிக்ஸில். இப் யூ ஹேவ் டு ரீகலெக்ட் த நோட்ஸ், இல்லைனா திருப்பி பார்க்கணும் நீங்கள் கண்டிப்பாக. அதில் 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 11 பாயிண்ட்ஸில் டாக்ஸேஷன் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ராப்பராக பண்ணணும். அப்படி டேக்ஸ் ஏவேஷன் பண்ணுறவங்களுக்கு ஃபைன்ஸ் அண்ட் தென் கண்ட்ரீஸுக்கு வந்து அதை காம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுற மாதிரி ஆக்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றது தான் ஓஇசிடியோட டார்கெட். அதன் அடிப்படையில் இப்போ டிஜிட்டலைசேஷன் டேக்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நம்ம. அப்போ ஓஇசிடியோட ரெகுலேஷன் அடிப்படையில், வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் கொண்டு வந்திருக்கோம். யூஎஸ் கான்ட் கோ அலோன் எகெயின்ஸ்ட் அஸ் அப்படின்றது. அதனால் ஃப்யூச்சரில் மற்ற கண்ட்ரீஸ்லேயும் இந்த டிஜிட்டல் டாக்ஸேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். நான் உங்களுக்கு பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங், அப்புறம் சேஞ்சிங் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்டர். இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டலைசேஷன்லேயே போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ ட்ரேட் வந்து அதிகமாக டிஜிட்டல் எக்கானமியில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட். இப்போ யூஎஸ் நமக்கு 301 வச்சு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கனால என்னென்ன ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புனா, பர்டனிங் டிஜிட்டல் கன்சியூமர்ஸ். நம்ம இந்தியாவிலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு சார்ஜ் அதிகமாக இருக்கும். அது இந்தியர்களை தான் பாதிக்கும், அவங்கள பாதிக்காது. ரிட்டாலியேட்டரி எஃபெக்ட்ஸ். ஸோ யூஎஸ் வந்து நம்ம மேலே ரிட்டாலியேட்டரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களும் இதே மாதிரியான டாக்ஸேஷன் நம்ம பொருட்களுக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டபுள் டாக்ஸேஷன் வில் கோ லீட். நீங்கள் இந்தியாவில் இருக்கிறதுக்கும் டேக்ஸ் பே பண்ணுறீங்க, யூ ஆர் பர்ச்சேசிங் சம்திங், யூ ஹவ் டு பே டேக்ஸ். ஸோ அதுவும் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாமே வே ஃபார்வர்டில் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கான ஒரு ப்ராப்பர் மோடு கொண்டு வரணும், லா கொண்டு வரணும். அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு ஃப்ரேம்வொர்க், டபுள் டாக்ஸேஷன் இருக்கக்கூடாது அப்படின்ற ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. தென் 7th வந்து ஆஃப்செட் பட்ஜெட் பாரோயிங். ஆஃப்செட் பட்ஜெட் பாரோயிங் அப்படின்றது இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாரோ அதிகமாக பண்ணுறாங்க. பட்ஜெட் இப்போ Feb 1 வந்து பட்ஜெட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டல் பட்ஜெட். ஸோ வாட் எவர் இட் இஸ், ஸோ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிஸ்கல் டெஃபிசிட், நீங்கள் எவ்வளோ லோன் வாங்குறீங்களோ அதான் ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஆஃப் இந்தியா. இப்போ இந்தியாவோட லோன் அதிகமாகனா ஃபிஸ்கல் டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபிஸ்கல் டெஃபிசிட் அதிகமாக கவர்மெண்ட்டோட பேர்டன் இன்க்ரீஸ் ஆகும். கவர்மெண்ட்டோட பேர்டன் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்போது கவர்மெண்ட் கான்ட் ஸ்பெண்ட் அ லாட். ஸோ அவங்களோட ஃபிஸ்கல் டெஃபிசிட் டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. இது ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆஃப்செட் பாரோயிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இட் இஸ் தேர். கவர்மெண்ட் கம்பெனிஸுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. இப்போது எல்பிஜி எக்ஸாம்பிள், உங்களுக்கு நீங்கள் எல்பிஜி வாங்குறீங்க. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கும், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருது. அது யார் பே பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் பே பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்போ கவர்மெண்ட் பே பண்ணுதுன்னா கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் மணி. அதுக்கு கவர்மெண்ட் வந்து மணியை உருவாக்கணும். தெர் இஸ் அ நீட் ஆஃப் மணி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கம்பெனிக்கிட்டே கொடுத்துட்டாங்க, நீயே பே பண்ணிக்கும். அது எப்படின்னா, யூ ஹாவ் டு பாரோ மணி ஃப்ரம் அவுட் சைட் அண்ட் தென், இல்லைனா கவர்மெண்ட் பாரோ பண்ணணும். அப்போ கவர்மெண்ட்டோட ஃபிஸ்கல் டெஃபிசிட் கணக்கில் வரும். பப்ளிக் செக்டர் கம்பெனினா அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் தான் வரும், கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டுக்குள்ளே அது வராது. ஸோ இட்ஸ் அ ராங் வே. லைக் கரெக்டாக தப்பான்ற சொல்லக்கூடிய இடத்துல நான் கிடையாது. ஆனால் என்னென்னா, ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை வந்து குறைக்காமல் இன்னொருத்தன் தலையில் வச்சு விட்டுறீங்க, அவ்வளோதான். கம்பெனி பொறுப்பில் விட்டுறீங்க. இப்போ பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் சேர்த்து நீங்கள் பட்ஜெட்டிங் பண்ணுவீங்க. யூ ஆர் நாட் கோயிங் டு பட்ஜெட். இல்லைனா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் இவ்வளோ கோடின்றது கொடுக்க மாட்டீங்க. என்ன சொல்ல போகிறீங்கன்னா, நீ கடன் வாங்கிக்கும், அந்த அதிகாரத்தை நீங்கள் கொடுக்குறீங்க பாண்ட் இஷ்யூ பண்ணுற மூலமாக. இது ஒரு பக்கத்தில் நல்லதாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபிஸ்கல் டெஃபிசிட் டார்கெட்டில் உங்கள் டேட்டா வந்து பேலன்ஸ் ஷீட்டில் இருக்காது.
உங்களோட கடன் கம்மியாக இருக்கும். யார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கடன் கம்மியாக இருக்கும். ஆனால் எங்கே இதை ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா கம்பெனிஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இட் வில் அஃபெக்ட் த எஃபிஷியன்சி ஆஃப் த கம்பெனி டூ. ஸோ அது மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸுக்கு அவங்க இது பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. ரைசிங் ஃபிஸ்கல் டெபிசிட் கவர்மெண்ட்டை வந்து அதிகமாக பாதிக்கும். கிட்டத்தட்ட இந்த வருஷம் அவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா 5.3 lakh crore வந்து கடன் வாங்குறேன். நம்ம ஏற்கனவே கிளாஸஸில் படிச்சிருக்கோம். நம்ம வாங்கக்கூடிய ஃபிஸ்கல் டெபிசிட் இஸ் நாட் ஆக்சுவல் ஃபிஸ்கல் டெபிசிட். என்ன ஃபிஸ்கல் டெபிசிட் நம்மளோட ஃபிஸ்கல் ப்ரைமரி ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து இல்லைனா ப்ரைமரி டெபிசிட் வந்து நாட் ஆக்சுவல். நார்மலாக நம்மளோட ஃபிஸ்கல் டெபிசிட் நாட் ஆக்சுவல். நம்ம ஒவ்வொரு வருஷமும் we are paying 4 lakh crore மேலே இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 5.36 lakh வாங்குறாங்க அப்படின்னா 4 lakh crore மேலே we are paying only interest. ப்ரைமரி டெபிசிட் எவ்வளவு? you have to minus the interest. அப்போ 1 lakh crore தான் நமக்கு டெபிசிட்டே. ஸோ அதுவும் கவர்மெண்ட் வந்து கணக்கில் பார்க்கணும். ஏன்னா ரெவென்யூ டெபிசிட் அதிகமாச்சுன்னா இட் வில் அஃபெக்ட். ஸோ ஹவு ஆஃப்செட் பட்ஜெட்டிங் பண்ணுவாங்கன்னா பாண்ட் இஷ்யூ பண்ணுறது மூலமாக, யூட்டிலைசிங் த சேவிங்ஸ், அவங்க கம்பெனிஸோட சேவிங்ஸை யூட்டிலைஸ் பண்ணுறது, பாரோயிங் பண்ணுறது, பேங்க் சோர்ஸஸில் இருந்து எடுக்கிறது, கடன்களை வாங்குறது. ஸோ அதன் மூலமாக பண்ணுவாங்க. இம்ப்ளிகேஷன் ஆஃப் பட்ஜெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி இது பண்ணியிருக்காங்க. சிஏஜி வந்து ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கேன். நம்மளோட ஆக்சுவல் சிஏஜியோட ரிப்போர்ட்டில் என்ன வருது அப்படின்னா 5.85% இஸ் யுவர் ஃபிஸ்கல் டெபிசிட். ஆனால் உங்களோட ஆக்சுவல் ஃபிஸ்கல் டெபிசிட் நீங்கள் என்ன காமிறீங்க? 3.46 தான். இது அதான் சொன்னேன், இது வந்து இன்னொருத்தன் தலையில் வச்சு உருட்டுறது, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தான் கடன் வாங்க போகிறீங்க, உங்கள் கம்பெனி தான் கடன் வாங்க போகிறீங்க. ஸோ யூ ஹேவிங் எ ஃபேமிலி, அதில் யுவர் ஃபாதர் இஸ் கோயிங் டு கெட் லோன். அவர் மொத்தமாக உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து வாங்கும்போது இட்ஸ் வெரி ஹியூஜ். என்ன பண்ணால் நீ தனித்தனியாக வாங்கிக்கும். அப்போ அது இந்தியாவுக்கு பொறுப்பு கிடையாதா? இல்லைன்னா அந்த ஃபேமிலிக்கு பொறுப்பு கிடையாதா? ஸோ ஷிஃப்டிங் த பர்டன் டு அதர்ஸ், அவ்வளோதான். மற்றபடி இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம்னு சொல்ல போகிறாங்க. அதான் நடக்க போகுது. பட் இட் இஸ் சேம். Nothing is going to happen new. So that's all about today's and yesterday's current affairs. Thanks a lot for joining with us.